உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு புதன் ப்ளஸ் ராகு கும்ப ராசியில் இணையக்கூடிய இந்த காலகட்டங்கள் 65 நாட்கள் கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றத இந்த காணொலியில் தெளிவாக விபரமாக பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டங்கள் நீடிக்கும். அப்போது கும்பராசி என்பவர்கள் ஆல்ரெடி 7.5 சனி நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அதுவும் இதை குடும்பச்சனின்னு சொல்லலாம், பாதச்சனின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல கடந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா சனி பகவான் இருந்த சாரம், அதாவது எந்த கிரகநாதருடைய சாரத்தில் இருந்தார்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய சாரத்தில் இருந்தார். ஆல்ரெடி இந்த 22ஆம் தேதி தான் அவர் குரு பகவான் சாரத்தை விட்டு சனி பகவான் சாரத்துக்கு வந்திருக்கார். அப்போது அந்த குரு பகவான் அக்டோபர் மாதமே குரு பகவானில் வந்து உட்காந்தாச்சு. அப்போது ஆல்ரெடி அந்த இடத்துக்கு வந்ததுலேருந்தே உங்களுக்கு பிரச்சனை தான். அதுலேயும் குடும்ப ரீதியிலையும் இனம் புரியாத மனக்குழப்பங்கள், கணவன் மனைவி சார்ந்த ரீதியில் குழப்பங்கள், ஆரோக்கிய ரீதி, இது அப்படியே ஆரோக்கியத்தை வரைக்கும் கொண்டு போயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களது வாழ்க்கையில் சடனாக ஒரு ஸ்பீட் பிரேக் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருச்சு. பட் இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, சில நெருக்கடிகளும் சில மன அழுத்தங்களும் சில குழப்பங்களும் உங்களை சூழ்ந்து நிற்குது. உங்களுடைய வளர்ச்சி பெரிய லெவலில் இருந்தாலும் அந்த வளர்ச்சிக்குரிய வாய்ப்புகள் அப்படியே தடைப்பட்டு பிரேக் ஆகி நிற்குது. அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுடைய வாய்ப்புகளை 99% நீங்கள் அழகாக முடிக்கிறீங்க. கடைசி 1% அது டோட்டலாக பிரேக் ஆகி நிற்குது. மீதி 99 அதனால் போல்ட் ஆகுது. அப்போது என்ன பட்ட பாடெல்லாம் பலனில்லாமல் போயிடுச்சேன்ற ஒரு மனக்கவலைகள் உங்களுக்குள்ள உண்டாகுது. அப்போது உங்களுடைய இந்த ராசியினுடைய அமைப்பில் இப்போ நல்ல இடத்துல இருக்கிறது யாருன்னா குரு பகவான். குரு பகவான் 5ஆம் வீட்டில் டாப் பொசிஷனில் அருமையான நிலையில் நிற்கிறார். அப்போது நல்ல இலக்கில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானினுடைய நிலை உங்களது வாழ்க்கையில் மீண்டும் இந்த புதன் ப்ளஸ் ராகுவை அந்த குரு பகவான் பார்க்குறார். அதே இடத்துல 13ஆம் தேதி சூரியனும் வந்துடுவார், செவ்வாயும் வந்துடுவார். அப்போ இங்கே என்ன நடக்குன்னா, சூரியன் அரசாங்க சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தை சார்ந்த முயற்சிகளுக்கு கை கொடுக்கும். அப்போது கண்டிப்பாக இந்த நேரத்தில் அதற்குரிய வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தினால் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு பெரிய லெவலில் சேஞ்சஸ், பெரிய லெவலில் மாற்றங்களையும் மாறுதல்களும் உண்டாக்கிடும். ஆல்ரெடி நான் அரசு உத்தியோகத்தில் தான் இருக்கிறேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏற்கனவே நிலுவையில் இருக்கும், அதுவும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே நேரத்தில் செவ்வாயினுடைய இணைவு அது உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ப்ளஸ், அதாவது உங்களுடைய பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ரொம்ப நாளாக விற்க முடியாத இடத்த விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், இது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறிடும். அதுலேயும் அந்த 3ஆம் அந்த பாவம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய பாவம். சனி பகவான் அந்த இடத்துல இருக்கிறார். அந்த 2ஆம் பாவத்தில் 3ஆம் பாவாதிபதி வந்து உங்களுடைய லக்ன ராசி பாவத்தில் வந்து நிற்க போகிறார். அப்போ எடுக்கிற முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் அடையும். ரொம்ப நாளாக குடுக்கல் வாங்கல ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வாங்கி அங்கே வாங்கி உங்களுடைய நாணயத்தை காப்பாற்றிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் எங்கே நம்ம அந்தஸ்து மரியாதை பறிபோயிடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு. பட் அந்த பயத்தை உடைச்சி அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அருமையான காலமாக இந்த கிரக நிலை உங்களுக்கு இருக்கும். பிள்ளைகள் குடும்ப ரீதியில் சில சிக்கல்களையும் சரி செய்ய போகிறீங்க. சில திருமணம் செய்த அந்த திருமண ரீதியில் பெரும் பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. கண்டிப்பாக அதிலிருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய அருமையான ஒரு காலகட்டமாக இது மாறும். கும்பராசி அன்பர்களுக்கு நம்பிக்கை துரோகங்கள், நீங்கள் வந்து எவ்வளவோ நம்பிக்கை வச்சுருந்தீங்க, எவ்வளவோ வந்து வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் உங்களை நம்பி என்ன வேணாலும் செய்யலான்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கைக்குரியவர்கள் உங்களுக்கு சற்று ஏமாற்றங்களை தரக்கூடிய நிலைகள் கொடுத்துருந்தாலும் அதையும் சரி செய்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும். வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு பிஸ்னஸை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்காக அங்கே கடனை வாங்கி இங்கே போட்டு இதை எடுத்து அது மேலே போட்டு என்னென்னவோ பண்ணி உங்களுடைய இமேஜ் எங்கேயும் டவுன் ஆகிடக்கூடாது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடியவங்களை நம்மளை நம்பி வேலை செய்கிறவங்க யாருமே பாதிக்கப்படக்கூடாதேன்ட்டு நீங்கள் எடுத்த முயற்சிகள் அது வந்து மற்றவர்களை காப்பாற்றிருக்கலாம். பட் உங்களை வந்து ரொம்பவும் மன உளைச்சலும் ப்ளஸ் உங்களுடைய பொருளாதார ரீதியில் உங்களுடைய வளர்ச்சி ரீதியில் ரொம்ப டவுனு கொண்டு வந்துருச்சு. பட் அது எல்லாத்தையும் தாண்டி அதை மீண்டும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக போகிறீங்க பெரிய லெவலில். அது வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி பாதைக்குரிய ஒரு வழியாகவும் பாதையாகவும் உங்களுக்கு இருக்க போகுது. குடும்ப ரீதியில் குறிப்பாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா அதை மிஸ் பண்ணாமல் செய்யுங்க. பூமி வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சதுன்னா யோசிக்கவே வேண்டாம்.
அதை நீங்கள் செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு மன உளைச்சல் இருக்குது. அந்த மன உளைச்சலை இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போயிடுங்க. ஆல்ரெடி ஆரோக்கிய ரீதியில் ஏதாவது ஒன்று மாறி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் கொடுத்துட்டு தான் இருக்கும். பட் மனசு விட்டுற வேண்டாம். அந்த சனி பகவான் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் அது இருக்கும். அதுவும் இப்போ இந்த கிரகங்களால் சில திருப்பங்கள் உருவாகும். அதனால் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். அதனால் குழப்பங்கள் வேண்டாம். தன்னம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க. 100% உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்குது. அதுலேயும் குரு வக்கர நிலையில் இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்க வேண்டியது கூட சற்று தடையாயிடுச்சு நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் அவரது பார்வைக்கு பவர் உண்டு. அந்த பார்வையால் நீண்ட நாள் புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும். தந்தை தாய் அதே போல் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவு முறை இன்னும் நல்ல ஒரு பரஸ்பரமான ஒரு நிலையை உருவாக்கிடும். அதனுடன் நட்புகள் வட்டாரம் உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அவர்களால் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும். ஆக இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எதிர்கால அமைப்புகள் உங்களுக்கு உருவாகிடும். மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வெளி முயற்சிகள் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மூவ் பண்ணுங்கள். கிடைச்சா அதை மிஸ் பண்ணிட வேண்டாம். ஆல்ரெடி நான் வெளிநாட்டில் தான் இருக்கிறீங்கன்னா இது உங்களுக்குரிய காலம். பட்ட பிரச்சனைகளை சரி செய்திடுவீங்க. இழந்த இழப்புகளை ஈடுகட்டுறது அளவுக்கு ரெடி ஆகிடுவீங்க. மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்திடுவீங்க. இழந்த வேலையும் அடையிறதுக்குண்டான வாய்ப்பை உருவாக்கிடுவீங்க. கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரையிலையும் இப்போது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சாதக நிலையில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷத்திற்குரிய விஷயமாக இருக்குது. மேலும் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். பட் ஒரு புறம் 2ஆம் பாவத்தில் சனி நிற்கிறதுனால மட்டும்தான் உங்கள் ஸ்பீடை குறைக்க பார்ப்பார். பட் நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டாம். முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் இருக்கும். வண்டி வாகனங்களில் போகும் பொழுது வரும் பொழுது எச்சரிக்கையுடன் இருங்க. வீட்டில் பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள், கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணும் வரணும்ப்பா அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களுடைய செயற்கை சிநேகித ரீதியில் கொஞ்சம் ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும். மேலும் நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் உங்களுடைய ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் மிக அவசியம். ஏன்னா அந்த திசா புத்தி எப்பேற்பட்டது, அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்குன்றது ஒரு புறம். மறுபுறத்தில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எத்தனை கொண்டுள்ளது இந்த கிரகம் அப்படின்றத பார்க்கணும். அது பலமாக 6, 7, 8க்கெல்லாம் இருந்துருச்சுன்னா நீங்கள் தான் ஜாக்பாட் அடித்த மாதிரி. நாளுக்கு கீழே 3, 2, 1 பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா அப்படியே நெகட்டிவாக மாறிடும். அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்ததாக இருக்கும். அப்படி ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் உங்களது வாழ்க்கையை மேலும் வெற்றிக்குரிய வழியாக உருவாக்கும். ஆக உங்களது கும்பராசிக்குரிய இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தி நீங்கள் மேலும் வளமாக வாழ்ந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.